Hi friends, this is USB device, USB optical mouse. The USB inventor யாருன்னு தெரியுங்களா? அஜய் பாட். அவர் இந்தியன். He is an Indian. குஜராத்தில் வடோராவில் அவர் BE எலக்ட்ரிக்கல் மகாராஜா யூனிவர்சிட்டி ஆஃப் பரோடா அதில் BE எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கிறாரு. 1980 வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 81 வந்து ஸ்டேட்ஸுக்கு மூவ் ஆகிருக்கிறாரு. அங்கே ME எலக்ட்ரிக்கல்ஸ் படிச்சிருக்கிறாரு. அது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 1990s இன்டெல் கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. இன்டெல் கம்பெனியில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த USB டெக்னாலஜி ரிசர்ச்சில் அவர் தான் அந்த டீமை வந்து லீட் பண்ணியிருக்கிறாரு. பழைய மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்டிக்கல் மவுஸ்ங்கிறது கிடையாது, பால் மவுஸ் இருக்கும். அந்த டேட்டா ரீட் ஆகுது இல்லைங்களா, அது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் வந்து டேட்டா ரீட் ஆகும். இப்போ வரதெல்லாம் ஆப்டிக்கல் சென்சார். ஓல்டு டெக்னாலஜிஸில் 9 பின் தேவைப்பட்டது. இந்த டேட்டா பவருக்கு, டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 9 பின்ஸ் தேவைப்பட்டது. அது இல்லாமல் ஆப்ரேஷனும் ஸ்லோவாக இருக்கும். ஸோ வந்து ஆப்ரேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், எஃபிஷியன்சியாக இருக்கணும். இன்னொன்று என்னென்னா, அப்போல்லாம் பார்த்திங்கன்னா சிஸ்டம் வந்து இப்போ மவுஸ் ஒர்க் ஆகலைன்னா ரீஸ்டார்ட் பண்ணோன்னு தான் அந்த மவுஸ் ஒர்க் ஆகும். இந்த ப்ராப்ளம்லாம் வரக்கூடாது. ரீஸ்டார்ட் பண்ணாமையே USB மவுஸ் வந்து ஒர்க் ஆகணும். ஸோ இதெல்லாம் அவருடைய R&Dயில் இருந்திருக்கு. யூஎஸ்பியினுடைய R&Dயில் இதெல்லாம் அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறார். அதாவது காமனாக நீங்கள் எந்த டிவைசஸ் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கீபோர்ட், மவுஸ், பிரிண்டர், ஸ்கேனர் எல்லாமே ஒரே போர்ட்டில் வந்து கனெக்ஷன் வந்து எடுத்துக்கிற மாதிரியா இவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். இது சாதாரண விஷயம் இல்லைங்க. உண்மையிலுமே அவருக்கு வந்து நம்ம சல்யூட் பண்ணணும். நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறாரு. இப்போ வந்து ஏஐயில் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கிறாரு. இன்னும் எவ்வளோ எஃபிஷியன்சியாக பண்ணலாம், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். அவர் தான் ஃபஸ்ட்டு USB 1.0 ரிலீஸ் பண்ணார். இப்போ வந்து USB 4 வந்திருக்கு. USB 4ல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் USB 3 வரைக்கும் ஒன்லி பவர் டேட்டா மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருந்தது. USB 4ல் வந்து ஆடியோ சிக்னலும் போகும், வீடியோ சிக்னலும் கம்பைன் ஆகி போகும். மானிட்டருக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுமாரியே ரிசர்ச் பண்ணி அந்த USB 4 பஸ்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ வந்து நீங்கள் BE எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க இந்த லைன்லேயே நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஜாப்புக்கு. இன்டெல் கம்பெனியில் ஜாப் வந்து BE எலக்ட்ரிக்கலுக்கும் இருக்குது. தேங்க்யூ.